வர்ணித்துப் பாடுகிறார். பிறகு வள்ளிமலைக்குச் சென்ற முருகன் மானிடத்துப் பிறந்த கிளியாகிய வள்ளி நாயகியை அணுகிப் போற்றுதல் செய்து பல உருவங்களும் காட்டிக் களவு செய்தான். அவளை கவர்ந்தும் சென்றான். பின்னர் வேடர் குலத்தோர் நல்கிடத் திருமணம் புரிந்து கொண்டான். திருத்தணி மலையில் தேவியர் இருவரோடும் இனிதே வீற்றிருந்து அருளினான். இக்காட்சியை வள்ளிமால் வரையில் போந்து மானிடை பிறந்த தெய்வக் கிள்ளையை அடைந்து போற்றிக் கேடில் பல் உருவம் காட்டிக் கள்ளமோடு ஒழுகி பண்ணால் கவர்ந்தனன் கொணர்ந்து பின்னர் தெள்ளுசீர் வேடர் நல்கத் திருமணம் செய்து சேர்ந்தான் என்று முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த கோலத்தை கண்முன்னே காட்டுகிறார். இவ்வாறு சூத பௌராணிகர் உரைத்த கந்தன் கதையை தாம் அறிந்த வகையில் தமிழில் பாடுவதாக கச்சியப்பர் உரைக்கிறார். கந்த புராணம் தோன்றிய பின்னணி, சிறப்பு, பாட்டுடை தலைவனின்